Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 2 Current Electricity உள்ள important numerical problems ஒன்று வேணும் சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 2.12 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா 5 resistors are connected in the configuration as shown in the figure. Calculate the equivalent resistance between the points A and B. இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட் டயக்ராத்தை கொடுத்துட்டு ஏ அண்ட் பிக்கு இடையில் எவ்வளவு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. Now let us see how to solve this problem. இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கிற சர்க்யூட் டயக்ராத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏ சி பி டி அப்படிங்கிற 4 பாயிண்ட்ஸுக்கு இடையில் 4 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்குது. சிக்கும் டிக்கும் இடையில் ஒரு 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்குது. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளவு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 2 முக்கியமான பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1, ரெசிஸ்டன்ஸஸ் சேமாக இருக்கும்போது அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு சேமாக இருக்கும். அதாவது இங்கே எவ்வளவு கரண்ட் வருதோ அந்த கரண்ட்டில் இருந்து இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு சேமாக இருக்கும். ஏசி வழியாக எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுமோ அதே அளவு கரண்ட்டு தான் ஏடி வழியாகவும் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி ஏசி வழியாக எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே அளவு கரண்ட்டு சிபி வழியாக ஃப்ளோ ஆகும். ஏடி வழியாக எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அதே அளவு கரண்ட்டு தான் டிபி வழியாகவும் ஃப்ளோ ஆகும். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும்போது அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு சேமாக இருக்கும். அப்போ சி அண்ட் டி சேம் பொட்டன்ஷியலில் இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா கரண்ட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் த லோ ரெசிஸ்டன்ஸ் பாத் டு ஃப்ளோ. இங்கே ஒரு 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகிருக்குது, இங்கே 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கரண்ட்டு இந்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் பாத்தை தான் ப்ரிஃபர் பண்ணும். அப்போ இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. அப்போ இந்த 2 பாயிண்டில் இருந்தும் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆக போகிறது கிடையாது. அப்போ இது வழியாக எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆக போகிறது கிடையாது அப்படின்னா இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் டயக்ராத்தில் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைன்னாலும் ஒன்று தான். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த சர்க்யூட் டயக்ராத்தை நம்ம ஈக்குவலண்ட் சர்க்யூட் டயக்ராம் வரையும் போது எப்படி வரைய போகிறோம் அப்படின்னா this is 1 ohm resistance, this is another 1 ohm resistance, they are connected parallel, this is point A. அதாவது இந்த 1 ohm ரெசிஸ்டன்ஸும் இந்த 1 ohm ரெசிஸ்டன்ஸும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்குது. this is 1 ohm and this is 1 ohm. இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸே நம்ம கன்சிடர் பண்ணல. அதனால் இந்த பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கிறதா அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸும் இந்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்குது. திஸ் இஸ் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ், திஸ் இஸ் அனதர் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் விச் ஆர் கனெக்டட் பேரலல். இந்த பாயிண்ட் பி. எகெயின் இந்த 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கணக்கில் எடுத்துக்கல அப்படிங்கிறதுனால டியும் சியும் இந்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸும் இந்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸும் ஜாயிண்ட் ஆகிருக்கதா அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தீஸ் 2 1 ஓம் ரெசிஸ்டன்சஸ் ஆர் கனெக்டட் அட் ஏ. அதுதான் இந்த பாயிண்ட் ஏ. சியும் டியும் ஒன்று தான். அதாவது 5 ஓம் ரெசிஸ்டன்ஸே இந்த சர்க்யூட்டில் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். தீஸ் 2 1 ஓம் ரெசிஸ்டன்சஸ் ஆர் கனெக்டட் ஹியர். 2 1 ohm resistances are here, they are connected at B. This is this point. C யும் D யும் ஒன்று, அதான் இந்த பாயிண்ட். ஸோ there are 2 parallel combinations. parallel combinationsனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது நமக்கு தெரியும். For this set, the equivalent resistance is R equivalent 1. set 1 அப்படிங்கிறத எடுத்துக்கும். This is equal to R1 R2 divided by R1 plus R2. This is equal to R1 is 1, R2 is 1. Therefore 1 into 1 divided by 1 plus 1 is equal to 1 into 1 is 1 divided by 1 plus 1 is 2.
So R equivalent is equal to 1 by 2, unit of resistance is ohm. This is a formula we can use to calculate when the two resistances are connected in parallel. அதே மாதிரி இந்த parallel combination உடைய equivalent resistance calculate பண்ணுவோம். R equivalent 2. This is equal to again same formula தான் யூஸ் பண்ண போகிறோம். R1 R2 divided by R1 plus R2. இங்கேயும் ரெண்டு ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ சேம். அதனால் 1 into 1 divided by 1 plus 1 is equal to 1 by 2 ohm. ஸோ இதோடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 by 2 ohm, இதோடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 by 2 ohm. தேர்ஃபோர் இந்த சர்க்யூட் டயக்ராமை நம்ம எப்படி மாற்றி வரைஞ்சிக்கலாம் அப்படின்னா, this is point A, this is point B. This is R equivalent 1, this is R equivalent 2. This is 1 by 2 ohm and this is 1 by 2 ohm. These two are connected in series. அதாவது ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட் டயக்ராமை நம்ம எப்படி சிம்பிளிஃபைடு சர்க்யூட் டயக்ராமாக மாற்றுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். That is the importance of this problem. Therefore now the resistance between A and B is equal to R equivalent 1. They are connected in series. அதனால் இதை ரெண்டையும் சம் அப் பண்ணால் போதும். We will get the equivalent resistance. What is R equivalent 1? 1 by 2. R equivalent 2 is 1 by 2. So half plus half is 1. Unit of resistance is ohm. Therefore the resistance in between the points A and B is equal to 1 ohm. This is the answer for the given problem. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.